Thamstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கத்தி திரைப்படம் 100 நாள் ஓடி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதா இப்போ முக்கியமான விஷயமா சொல்ல வந்திருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல மியூசிக் பண்ண அனிருத்துக்கு வந்து ஒரு பெரிய பேர் இந்த படம் வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 50 நாள் ஓடினாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய வெற்றி விழா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல தான் 100 நாள் திரைப்படம் அப்படிலாம் சொல்லலாம். இப்பெல்லாம் ஒரு 25 நாள் 50 நாள் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கிற சமீபத்துல பாத்தீங்கன்னா கத்தி திரைப்படம் 100 நாள் தாண்டி இருக்கு. கத்தி திரைப்படம், வேலையில்லா பட்டதாரி, இந்த ரெண்டு திரைப்படம் படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கொடுத்த காரணத்தால அந்த டீமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கத்தி படத்தோட பின்னணி இசை வெளியீடு வந்து இப்ப நடந்திருக்கு. அனிருத் வந்து அதை பண்ணியிருக்காரு. அதுலயும் 6 பின்னணி இசையை வந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ கத்தி என்ற கதிரேஷன் அந்த இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இசை, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 இதுக்கு வந்து பின்னணி இசை எடுத்து வெளியிட்டிருக்காங்களாம் அனிருத் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்திலேயே இருக்காரா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹிட்டான மியூசிக் கொடுத்த ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க, இளம் இசையமைப்பாளர், ஒரு வெற்றி பெற்ற இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்து அனிருத் வந்திருக்காரு. அடுத்ததா சங்கர் இயக்க போற படத்துல பாத்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் பண்ண போறார் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் வந்திருக்கு. ஒரு பிரம்மாண்ட இயக்குனரோட படத்துல வந்து ஒரு இளம் இசையமைப்பாளர் வந்து மியூசிக் பண்ண போறார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற தகவல்லாம் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Thamstar.com தொடர்ந்து பாருங்க.